எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான புக்கோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும், அதை பத்தி பேசியிருப்போம். சில விஷயங்கள் பிடிக்காம இருந்திருக்கும், அதனால அதை பத்தி பேசாம இருந்திருப்போம். ஆனா சில விஷயங்கள் பத்தி, அதாவது பேசத்தகாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசக்கூடாது. நமக்கு பிடிச்சிருந்தாலும் பேசக்கூடாது, பிடிக்கலனாலும் பேசக்கூடாது. உனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, நீ அந்த விஷயத்த பத்தி பேசவே கூடாது அப்படின்னுலாம் சில விஷயங்கள் இருக்குல்ல. எஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம். முக்கியமா நான் நெறைய பேசணும்னு நெனச்ச ஒரு விஷயம். நெறைய பேருக்கு இத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயத்த பத்தி லதா அவர்கள் ஒரு ஒரு பெரிய புக்காவே வெளியிட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு இந்த புக். முக்கியமா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த புக்க ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி புக்கோட நேம் பார்த்துருங்க. கழிவறை இருக்கை அப்படிங்கிற இந்த புக்க லதா அவர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த புக்ல முழுக்க முழுக்க காமத்த பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன்ல காமம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது பத்தின புரிதல் மக்களுக்கு எவ்ளோ இருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம், இவ்ளோ வன்கொடுமைகள் நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க லதா அவர்கள். வாழ்வின் அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புக்ல மொத்தம் 32 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே நெறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வித்தியாசமான விஷயம். எல்லாத்தையுமே காமத்தோட ரிலேட் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த புக். வாழ்வின் அடிப்படை தேவை அப்படின்னா நமக்கு என்னென்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க? உணவு, உடை, இருப்பிடம். இது 3 தானே. ஆனா லதா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லா உயிரினத்துக்குமே உணவு, உடை, இருப்பிடத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. மனுஷனோட வாழ்வாதாரமே அதுதான். ஒருத்தன் பொறந்து அவன் இறக்குற வரைக்கும் அவனோட லைஃப்ல எது நடக்குதோ இல்லையோ, இந்த விஷயம் நடந்தே தீரும். நடந்தே ஆகணுமே கூட. ஸோ அது என்ன அப்படின்னா, காமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லதா. மொத்தம் 4 விஷயம் மனுஷனுக்கு அடிப்படையா தேவை. உணவு, உடை, இருப்பிடம். அது மட்டும் இல்லாம காமமும் கூட. அந்த காமம் எப்போ தகாத வார்த்தையா மாறுச்சு? காமத்தோட புரிதல் இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. நார்மலா ஒரு குழந்தை ஒரு வீட்ல வளருது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு எல்லாருமே சொல்லணும். ஒரு குழந்தைக்கு அங்கருந்து தான் செக்ஸ் எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்க ஆரம்பிச்சு அதுக்கு லவ்னா என்னன்னு புரிய வைக்கணும். லஸ்ட்னா என்னன்னு புரிய வைக்கணும். செக்ஸ்னா என்னன்னு புரிய வைக்கணும். இது எல்லாமே இருக்கு. முதல்ல குட் டச் எது, பேட் டச் எதுன்றத சொல்லி தரணும். ஆனா இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு குட் டச், பேட் டச்ன்றத பேசுறத பத்தியே ஒரு தகாத வார்த்தையா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்க அப்படின்னா, நம்மளோட குழந்தை அந்த கெஸ்ட் கிட்ட ஒழுங்கா இல்ல. அவங்கள பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சுக்குது. இல்லன்னா அவங்க தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அழுது, சிலும்புது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அவங்க கிட்ட ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த கெஸ்ட் கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? "இல்ல பாப்பா அழறால்ல, விட்டுருங்க" அப்படின்னு சொல்லணும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம்? "நம்ம மாமா தானே, நம்ம அப்பா தானே, ஏன் அழற? உன்ன கடிச்சு சாப்பிட போறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துறேன் அவங்களோட" அப்படின்னு சொல்றோம். அதுவே அந்த குழந்தைக்கு பெரிய இன்ஃபீரியாரிட்டிய ஏற்படுத்துது. அந்த குழந்தைக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம இப்படி பேசும்போது, அந்த பண்ற எல்லாமே சரியா தான் இருக்கும் போல. நம்ம இத வாய்ஸ் அவுட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதுக்குள்ள தானாவே வந்துருது அப்படின்னு. ஆண் குழந்தைங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, பெண் குழந்தைங்களுக்கு இந்த சமூகத்துல எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பேசணும். இத சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். ஒரு ஆம்பள பிள்ளைக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ விட பொம்பள பிள்ளைக்கு ஜாஸ்தியாவே இருக்கு. அதுக்கு காரணம் ஆம்பள பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்காதது. ஆனா அதிகமா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்கறது பொம்பள பிள்ளைங்களுக்கு. "நீ ஒரு பொம்பள பிள்ளை, அடக்க ஒடுக்கமா தான் இருக்கணும், அடக்கமா தான் சிரிக்கணும், ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணணும், போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிரணும்." இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பொம்பள பிள்ளை கிட்ட சொல்றோம். ஆனா ஆம்பள பிள்ளை கிட்ட தான் சொல்றோமா? கிடையாது. இவ்ளோ தப்பு நடக்கிறதுக்கு, இவ்ளோ வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆம்பள பிள்ளைகிட்ட உனக்கும் கற்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லிக் குடுக்காதது தான். இது ஒரு பெரிய ஒரு விஷயமா லதா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எஸ். பொம்பள புள்ளைக்கு கற்பு இருக்கு. உன்ன யாராச்சும் தொட்டா நீ கெட்டுருவ அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உனக்கு சொல்லி தராங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலவே அவளோட செக்ஸ் டிசையர் என்ன? அவ என்னத்துக்கு ஆசைப்படுறா? அவளுக்கு எது பிடிச்சிருக்கு? பிடிக்கல? அத பத்தி அவ பேசலாமா? கூடாதா? அப்படிங்கிறது இந்த சொசைட்டியும், அவளோட பேரண்ட்ஸுமே டிசைட் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளோட பார்ட்னரே டிசைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஒரு பொம்பள பிள்ளைகிட்ட அவளோட கற்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி தரோமோ, அதே மாதிரி ஒரு ஆம்பள பிள்ளைக்கும் சொல்லி தரணும். ஒரு பொண்ணுக்கு எப்படி மந்த்லி பீரியட்ஸ் வருதோ, அதே மாதிரி பையனுக்குமே பீரியட்ஸ் வரும். தட்ஸ் நாட் இன் ரெட் கலர். பட் ஸ்பெர்ம் எஜெக்ஷன தான் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா அவங்க அத எஜெக்ட் பண்ணியே ஆவாங்க. எப்படி ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வருதோ, அதே மாதிரி அவங்களுக்கு எஜாகுலேஷன் பீரியட் இருக்க போது. ஸோ அந்த எஜாகுலேஷன் பீரியட யாருமே ஸ்ட்ரெஸ் பண்றதே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமாவே யாரும் சொல்லி தர்றதே கிடையாது. அதனாலவே பசங்களுக்கு அவங்களோட கருப்பு பெருசா தெரியறதில்ல. ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிக் குடுக்கணும். இது எல்லாமே பேரண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு லதா நெறையவே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நேம்க்கு ஏத்த மாதிரியே கழிவறை இருக்கை அப்படின்னு ஒரு அத்தியாயமே இதுல இருக்கு. அதாவது எப்படி அவங்களோட எஜாகுலேஷன் பீரியட் அப்போ அவங்க டாய்லெட் சீட்ட நோக்கி போறாங்களோ, அவங்களோட அர்ஜென்ஸிக்கு ஏத்த மாதிரி டாய்லெட் சீட்ட தேடி போறாங்களோ, அதே மாதிரி தான் அவங்களோட அர்ஜென்சி கல்யாணத்துக்கு அப்புறமோ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதோ, அவங்களுக்கு எஜாகுலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பொண்ணோட ஹோல் அவங்க தேடி போறாங்க. ஒரு டாய்லெட் சீட்ட அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது அந்த பொண்ணோட ஹோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லதா. இதுல இது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில, ஒரு திருமணமான ஒரு குடும்ப பெண்ணோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது. அவளோட பெர்மிஷன் இல்லாம அவளோட ஹஸ்பண்ட் அவள எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அவளோட செக்ஸ் டிசையர்ஸ பத்தி அவ பேச முடியாம தவிக்கிறதா இருக்கட்டும். நம்ம அத பத்தி ஏதாச்சும் கேட்டோம்னா, நம்மள ஸ்லட்ன்னு சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற பயமா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துனது இந்த சமூகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமூகம் என்பது எது? அப்படிங்கிற கேள்விய கூட கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே சமூகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைர் இருக்கும். இந்த சொசைட்டிக்காக எதுக்கு நம்மளோட லைஃப் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. இங்க நெறைய மக்கள் அவங்களோட வாழ்க்கைய அவங்களுக்காக வாழாம, இந்த சொசைட்டிக்காக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்மளோட பார்ட்னர் நம்மகிட்ட நமக்கு எந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு? உனக்கு என்ன ஆசை இருக்கு? நீ சாட்டிஸ்ஃபைடா இருக்கியா? உனக்கு இந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கா? இப்படிங்கிற கேள்வி எதையுமே கேட்காம, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும், அவங்களோட அரிப்புக்காக மட்டும், அவங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறதுனால, அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடுது. அதனால வயசு ஆக ஆக நெறைய காரணங்கள் சொல்லி அவங்க செக்ஸ் லைஃப்ல இருந்து விலகிக்கிறாங்க. 2 பேரும் அவ்ளோ அந்யோன்யமா இருக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய விளக்கமே குடுத்திருக்காங்க. அத பத்தி நெறையவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க லதா. செக்ஸ் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் வயசு தடை அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் பெண்களுக்கு, அதுவும் கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்துட்டு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு மித் எல்லாம் நெறைய இருக்கு. அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க அதுலருந்து விலகிக்கிறதுக்கு காரணம் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். அவங்களோட செக்ஸ் லைஃப்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதனால அவங்க விலகிக்கிறாங்க. ஆனா, அவங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து அவங்களால விலக முடியல. அதுக்கு காரணம் இந்த சொசைட்டி. அப்படி விலகி போயிட்டா இந்த சொசைட்டி நம்மள பத்தி நெறைய பேசும். நம்மள ஸ்லட்டுன்னு பேர் வச்சிடும். அதனால நம்ம விலகி போகக்கூடாது. கௌரவம், மரியாதை அப்படி இப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. இதனாலவே பிடிக்காத ஒரு பார்ட்னரோட கடைசி வரைக்கும் சரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருந்துக்கிறாங்க. ஆனா, ஆண்களுக்கு அது கிடையாது. நடுத்தர வயசுல இருக்க ஒரு ஆண் இன்னொரு பெண்ண நோக்கி போறாங்க அப்படின்னா, அவங்கள யாருமே கேள்வி கேட்க போறதே கிடையாது. ஒரு ஆம்பளைக்கு இருக்கும் தான். "பொம்பள உனக்கு என்ன?" அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த சமூகத்துல நெறைய வச்சிருக்காங்க. அதனாலவே அதிக அளவிலான பெண்கள் அவங்களோட லைஃப் பார்ட்னர தாண்டி வேற யாரையும் யோசிச்சது கிடையாது. அவங்களோட செக்ஸ் லைஃப்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லனாலுமே கூட, இதான் தலையெழுத்து அப்படின்னு இருந்துட்டு போயிடுறாங்க. பட் சொசைட்டிக்கு பயப்படாம, அவங்களோட வாழ்க்கைய பத்தி அவங்க கன்சிடர் பண்ண சிலரால மட்டும் தான், அவங்க பார்ட்னர விட்டு விலகி, அவங்களோட லைஃப்ப அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அமைச்சுக்க முடியுது. இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு சூப்பரான பாயிண்ட்டும் முன்னாடி வச்சிருக்காங்க லதா. அதாவது நம்ம எல்லாருமே இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், இல்ல எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும், அது நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள நம்ம ரிஹர்சல் பார்த்துக்கிறது உண்டு. நம்ம பிராக்டிஸ் பண்றது உண்டு. தனியா பேசுறது உண்டு. இமேஜின் பண்றதும் உண்டு. அப்படி இமேஜின் பண்ணும்போது, நமக்கு ஒரு இமேஜினரி பார்ட்னர் ஒருத்தர வச்சிருப்போம். பட் அந்த பார்ட்னரோட நம்ம எந்த மாதிரி ஒரு லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அத நம்ம லைஃப் பார்ட்னரோட நம்ம வாழ்றது கிடையாது. பிகாஸ் நம்மளோட இமேஜினரி லைஃப்ல இருக்க பார்ட்னர் வேற, நம்ம ரியல் லைஃப்ல இருக்க பார்ட்னர் வேற. அப்படி 2மே ஒத்து போகாத போது 2 பேரோட லைஃப்லயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது கிடையாது. ஆனா, அந்த பையனுக்கோ, இல்ல அந்த பொண்ணுக்கோ, அவங்க இமேஜினேஷன்ல இருக்க பார்ட்னர நேர்ல பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அவங்க இமேஜினேஷன்க்கு ஏத்த மாதிரி யாரெல்லாம் ஒத்து போகுறாங்கன்னு தோணுதோ, அவங்களோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ண இந்த பாயிண்ட்ஸா இருக்கட்டும், இந்த புக்ல நெறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் தி புக்க நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவுமே எரிச்சல ஏற்படுத்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குமே கூட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பேசும்போது, அத பத்தி பேச வேண்டாம். அதுலருந்து மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கும்போது, திரும்ப திரும்ப அத பத்தி யாராச்சும் பேசுனாங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்?
பட் அதுதான் உண்மை. நீ அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய பாயிண்ட்ஸ இந்த புக்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவுமே எரிச்சல ஏற்படுத்துச்சு. ஆனா, செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் தி புக்ல என்னோட செக்ஸ பத்தின புரிதலையும் தாண்டி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஸோ, அது எல்லாத்தையுமே இந்த புக்ல இருந்து நான் டேக் அவேவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்பிக்கையும் கடந்து அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே நம்புவோம் கரெக்ட்டா? இப்ப திருமண வாழ்க்கையா இருந்தாலுமே கூட, நான் என்னோட பார்ட்னர நம்புறேன் அப்டின்னா, என் பார்ட்னரும் என்ன நம்புவாங்க. அப்போ எங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகல அப்டின்னா, என் பார்ட்னரால என்கிட்ட டைரக்ட்டா சொல்ல முடியாதப்போ, அவங்க வேற ஒரு பார்ட்னர தேடி போயிடுறாங்க. அப்டி இருக்கும்போது, அத அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை எனக்கு இருக்கணும். அது எந்த இடத்துல இருக்கும் அப்டின்னா, நம்பிக்கையும் கடந்த ஒரு விஷயம் இருக்கும்போது தான். நான் ரொம்ப நம்பிட்டேன் என்னோட பார்ட்னர அப்டின்னா, அவங்களோட அந்த டெசிஷன என்னால ஏத்துக்க முடியாது. அது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். அதுலருந்து நான் வெளில வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால நம்பிக்கை அப்டிங்கிற விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் வேணும். மேபி அது அவங்களோட சிச்சுவேஷனா இருந்துக்கலாம். அவங்களுக்கு என்கிட்ட இது பிடிக்காம இருந்திருக்கலாம். அதனால அவங்க போயிருப்பாங்க. அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காம இருந்திருக்கும். அப்படிங்கிற நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் நம்பிக்கையையும் கடந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். 2வதா எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நட்பின் அடித்தளமாக அப்படின்னு ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். அது அப்பா, அம்மாவோட நமக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்ணும்போதும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு பெர்சன் உனக்கானவங்க மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உன்னால யோசிக்க முடியாது. அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தோணாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ எங்க வேணா போ, யார்கிட்ட வேணா பேசு. உனக்கு நான் மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேனான்னும் எனக்கு தெரியாது. உனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மேபி உன்னோட ஏரியா கிட்ட உனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸ்கூல்ல உனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். காலேஜ்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பட் நானும் உனக்கு ஃப்ரெண்ட் தான். உனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு. பட் நீ யார்கிட்ட வேணா போகலாம். நீ யார்கிட்ட வேணா பேசலாம். உனக்கு என்கிட்ட பேசணும்னு ஒரு டைம் வரும்போது நீ என்கிட்ட பேச போற. அதுக்கான இடம் நான் அங்க கொடுக்குறேன்ல. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கோ, அந்த ஸ்பேஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ரிலேஷன்ஷிப்லயும் சண்டையோ, இல்ல வேற எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வராது. நீ யார்கிட்ட பேசினாலும், நீ என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லதா. முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த புக் வந்துட்டு ஒரு செக்ஸ பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு புக் தான் அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. இத எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதாவது சுய இன்பம் அப்படின்னு. எஸ். எல்லாருக்குமே சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், அவங்க பார்ட்னரோட இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தனியா இருக்கும்போது, உங்கள நீங்க ஃபீல் பண்ணும்போது தான், உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு. இல்லன்னா எனக்கு இது பிடிக்கல, நீங்க இத பண்ணக்கூடாது அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ உங்கள நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. சுய இன்பம் அப்படிங்கிறது இயற்கையா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உந்துதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடவுளே வந்து நம்மளோட கைய வந்து ஏன் இவ்ளோ நீளமா படைச்சிருக்காங்க அப்படின்னா, சுய இன்பம் அப்படிங்கிறத கடவுள் வந்து தப்பான ஒரு விஷயமா பார்த்திருந்தா, எதுக்கு நம்மளோட கைய இவ்ளோ நீளமா படைக்கணும்? எதுக்கு நமக்கு 5 விரல் படைக்கணும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ். அது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, ஏன் நம்மளோட கை நம்மளோட பிரைவேட் பார்ட்ட ரீச் ஆகுற அளவுக்கு நீளமா இருக்கணும்? குட்டியா படைச்சிருக்கலாம்ல. தொட முடியாத நீளத்துக்கு படைச்சிருக்கலாம்ல. ஏன் இவ்ளோ நீளமா படைச்சிருக்காங்க? அது சரியான ஒரு விஷயம் தானே! அப்படின்னு சொல்லியிருக்காங்க லதா. இதே மாதிரி இன்னும் நெறைய விஷயங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 32 டாபிக்ஸ் இருக்கு. 32 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்ட குடுத்துருக்காங்க. நமக்கு நம்மளோட செக்ஸ் லைஃப்ப பத்தி நம்ம எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஸ் அப்படிங்கிறத ஒரு தகாத வார்த்தையா நீங்க பார்க்குறீங்க. காமம் அப்படிங்கிற வார்த்தைய கேட்டாலே நான் காத மூடிப்பேன். அப்படின்னெல்லாம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முறையாச்சும் நீங்க இந்த புக்க படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் செக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அத பத்தின புரிதல் இல்ல அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். என்னோட செக்ஸ பத்தின எண்ணங்கள நெறையவே மாத்திருக்கு இந்த புக். இந்த புக்ல இருந்து எனக்கு நெறைய டேக் அவேஸும் இருக்கு. நெறைய பாயிண்ட்ஸ புரிய வச்சிருக்காங்க. என்னோட புரிதல இன்னும் அதிகரிச்சிருக்கு இந்த புக். ஸோ உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயம் இந்த செக்ஸ பத்தி கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, செக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா,
கண்டிப்பா இந்த புக்க நீங்க படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் புக் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா, இந்த புக்கோட நேம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு புக்கோட உங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம்